இச்செய்தியை வழங்குபவர் ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ். ஆலயம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 52, தேர்ட் ஃப்ளோர், 3B, ராம் தர்பார், ஸ்டர்லிங் ரோட், நுங்கப்பாக்கம், சென்னை 6,34,000. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா இலுப்பூர் கிராமம் மெயின் ரோட்டில் மனைவி மர்ஜனா பேகத்துடன் வசித்து வருபவர் ஃபசில் முகமது. இவர்களுக்கு 3 மகன்கள் உள்ளனர். முதல் மகன் திருமணமாகி தனியாக வசிக்கும் நிலையில் 2வது மகன் வெளிநாட்டிலும் 3வது மகன் சென்னையில் உயர்கல்வியும் பயின்று வருகிறார். இந்த நிலையில் நேற்று ஃபசில் முகமது மயிலாடுதுறைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பியுள்ளார். வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபோது மனைவி இறந்து கிடந்துள்ளார். அருகில் இருந்த மருத்துவரை அழைத்து வந்து பார்த்தபோது 2 மணி நேரத்திற்கு முன்னதாக மர்ஜனா பேகம் இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஃபசில் பொறையார் காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தனது மனைவி கழுத்திலும் கையிலும் அணிந்திருந்த 14 பவுண்ட் நகை மற்றும் பீரோவில் இருந்த 50,000 ரொக்கப்பணம் திருடு போயுள்ளதாக தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து நாகையில் இருந்து கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் வரவழைக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. மோப்பநாய் வீட்டின் அருகிலேயே சென்று வீட்டை சுற்றி வந்து அங்கேயே நின்றுவிட்டது. தடயங்கள் எதுவும் கிடைக்காத நிலையில் சோதனைகள் முடிந்து உடல் பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து குடும்பத்தினரிடமும் அப்பகுதியில் உள்ளவர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மர்ஜனா பேகம் உடலில் பெரிய அளவில் காயங்கள் இல்லாத நிலையில் கொள்ளையடிப்பதற்காக மர்ம நபர்களால் கொலை செய்யப்பட்டாரா இல்லை வேறு ஏதாவது காரணமா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக் அனி.